Hello all, welcome to the course Energy Engineering. இந்த வீடியோவில் எனர்ஜி அண்ட் எனர்ஜி கேரியர்ஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எனர்ஜினா என்ன, எனர்ஜி சோர்ஸ்னா என்ன, அதுக்கும் எனர்ஜி கேரியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. அண்ட் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சுரல் என்விரான்மெண்ட். நமக்கு நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான் சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இட் மே பி fossil fuels containing substances such as oil sands, peat, uranium இதெல்லாமே வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ். அண்ட் இதில் இந்த எனர்ஜி ரிசோர்ஸில் சம் மே பி ரினியூவபிளுக்கு எக்ஸாம்பிள் வந்து சோலார் எனர்ஜி, ஃபாலிங் வாட்டர், விண்ட், டைட், ஜியோதெர்மல், வுட், இந்த மாதிரி எல்லாமே வந்து ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆர் ஆஃபன் ப்ராசஸ்ட் ஃப்ரம் தேர் ரா ஃபார்ம்ஸ் ப்ரேயர் டு யூஸ். நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிப்போம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ரூட் ஆயில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் எனர்ஜி கேரியர்ஸ் அப்படின்னா எனர்ஜி கேரியர்ஸ் ஆர் த எனர்ஜி ஃபார்ம்ஸ் that we transport and use and include some energy resources and processed energy forms. அதாவது நார்மலாக எனர்ஜி ரிசோர்ஸஸ் இருக்குது, அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸை ப்ராசஸ் பண்ணி வேறு இன்னொரு கேட்டகரிக்கு கொண்டு வர்றது தான் வந்து எனர்ஜி கேரியர்ஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ரூட் ஆயில் இருக்குன்னா அது வந்து எனர்ஜி ரிசோர்ஸ், அதை திருப்பி ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம திருப்பி ப்ராசஸ் பண்ணி கேஸ்லினாக மாற்றுறோம் அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் எனர்ஜி கேரியர். ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கும் எனர்ஜி கேரியருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். எனர்ஜி ரிசோர்ஸஸ்னால் ரெடிலி அவைலபிள் ரிசோர்ஸ் ஃப்ரம் நேச்சர், பட் அதே ப்ராசஸ் பண்ணி செகண்டரி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கொண்டு வரோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படின்னா தட் இஸ் நாட் அ ரிசோர்ஸ், தட் இஸ் அன் எனர்ஜி கேரியர். இல்லை கேஸ்லின் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு எனர்ஜி கேரியர், ஏன்னா அது வந்து ப்ரீவியஸாக எனர்ஜி ரிசோர்ஸ்லேருந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம். The processed energy forms are not found in environment. இப்போ எலக்ட்ரிசிட்டி என்விரான்மெண்ட்டில் இருக்கான இல்லை, அதை நம்ம தான் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எனர்ஜி கேரியர்னா சொல்லணும். A medium such as electricity, gasoline or hydrogen that can move energy from one place to other. ஸோ ஒரு எனர்ஜியை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு we are using energy carrier. ஸோ யூஸ்வலி from the point of production to the point of use, இதுதான் வந்து எனர்ஜி கேரியர்னு சொல்கிறாங்க. Energy carriers and energy sources. Energy carriers can exist in a variety of forms and can be converted from one form to another, while energy sources are the original resource from which an energy carrier is produced. So energy source அப்படிங்கிறது that is the initial resource, original resource or initial resource. இதில் இருந்து தான் எனர்ஜி கேரியர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி ரிசோர்ஸையும் எனர்ஜி கேரியரையும் நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் அன் எனர்ஜி கேரியர், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பிகாஸ் இன் ஃபியூச்சர் திஸ் ஹைட்ரஜன் வில் பிளே எ வைட்டல் ரோல் இன் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூல். ஹைட்ரஜன் தான் வந்து ஃபாசில் ஃபியூலை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் இஸ் நாட் அன் எனர்ஜி சோர்ஸ் but can be produced from a wide range of resources. Example, we can extract hydrogen from water or reforming natural gas, coal gasification. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் நம்ம வந்து ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து எனர்ஜி சோர்ஸ்னு எடுத்துக்க முடியாது. ஸோ ஹைட்ரஜன் இஸ் அ எனர்ஜி கேரியர். அகெயின் எனர்ஜி கேரியருக்கு ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷன். இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் அ ஃபினாமினன் கண்டெய்ன்ஸ் எனர்ஜி that can be converted to other forms. ஸோ இது வந்து ஒரு நார்மல் சப்ஸ்டன்ஸ், அதுக்குள்ளே எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி வேரியஸ் ஃபார்ம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம் தான் வந்து எனர்ஜி கேரியர். எக்ஸாம்பிளுக்கு இட் மேபி மெக்கானிக்கல் ஒர்க், ஹீட், கெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் ப்ராசஸ், இது எல்லாமே வந்து எனர்ஜி கேரியர்ஸ் தான். மெக்கானிக்கல் ஒர்க் ரெடிலி அவைலபிளாக இருக்கான இல்லை, நம்ம தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் எனர்ஜி கேரியர் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனர்ஜி. எனர்ஜி கேரியர் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாது, இட் வில் ஒன்லி ஸ்டோர் அண்ட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ஃபார்ம். இட் கண்டெய்ன்ஸ் எனர்ஜி ஃபில்டு பை அனதர் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ப்ரைமரி எனர்ஜி வந்து க்ரூட் ஆயில் இருக்குது அப்படின்னா அது ரிஃபைனிங் ப்ராசஸ் மூலியமாக கன்வெர்ட் பண்ணி ஃபியூயல் விச் கண்டெய்ன்ஸ் ஆயில், கேஸ்லின் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து எனர்ஜி கேரியர்ஸ். இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. சோலார் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. பயோமாஸ் பவர் பிளான்ட் மூலியமாக கன்வர்ஷன் மெத்தட் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி we have plenty of primary energies that can be converted into energy carrier. ஸோ ப்ரைமரி எனர்ஜிக்கும் எனர்ஜி கேரியருக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான். எலக்ட்ரிசிட்டி ஒரு எனர்ஜியான்னு கேட்டால்
obviously it is an energy carrier. அது வந்து டைரக்டாக readily available resource கிடையாது. We are converting one form of energy as energy carrier. ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி கேரியர்ஸில் இவ்வளோ இருக்குது. இது இவ்வளோ தான் இருக்கான்னு இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு we have springs, electrical batteries, capacitors, pressurized air, dammed water, hydrogen, petroleum, coal, wood, natural gas, and we have plenty of forms of energy carriers. And first spring ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is an elastic object that stores mechanical energy. மெக்கானிக்கல் எனர்ஜியை நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். whenever you need it can be retrieved. கம்ப்ரஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் from its resting position. And electrical battery is a device consisting of one or more electrochemical cells with external connection. battery எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், to store electricity. And pressurized air, compressed air is kept under a pressure that is greater than atmospheric pressure. ஒரு கம்ப்ரஸருக்குள்ள ஏரை வந்து it will be kept at a pressure which is greater than atmospheric pressure. That air can be utilized for various power tools like air hammers யூஸ் பண்ணலாம், drills, wrenches, பெயிண்ட் அட்டாமைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி we have plenty of application. cleaning ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பிரேக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி we have plenty of application of this pressurized air. இதுவும் ஒரு எனர்ஜி கேரியர் தான். And again hydrogen is also an energy carrier. it is not an energy resource. இது போக நிறைய இருக்கிறத நான் விட்டுட்டேன் அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். டேம்டு வாட்டர் பற்றி ஹைடல் எனர்ஜியில் பார்த்துருக்கோம், பெட்ரோலியம், கோல், வுட், நேச்சுரல் கேஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இந்த இனி வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயும் வில் ஃபோக்கஸ் ஆன் ஹைட்ரஜன். பிகாஸ் ஹைட்ரஜனுங்கிறது ஒரு ப்ராமிசிங் எனர்ஜி கேரியராக இருக்குது. இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி அன்வான்ட் எமிஷன்ஸ். அன்வான்ட் எமிஷன்ஸ் எதுவுமே இல்லை. மற்ற ஃபியூல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜனை நீங்கள் if you are using hydrogen as a fuel there won't be any such unwanted pollution. ஸோ அதனால் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இனி வரக்கூடிய வீடியோஸில் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கண்டென்ட். எனர்ஜி சோர்ஸ் அண்ட் எனர்ஜி கேரியருக்கு ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் ஃபோக்கஸ் ஆன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன். and thank you for watching.